ஏன்னா நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்க டைம்ல தான் வந்து விஜயகாந்த் வந்து அந்த கட்சியை துவங்குறாரு. அப்ப எங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்தது. உண்மையாலுமே ஒரு மாற்றத்துக்கான ஒரு இதுப்பா அது. உண்மையாலுமே விஜயகாந்த்னா ஒரு நல்ல மனுஷன். அவருக்கு வந்து நம்ம ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு, என் கூட படிச்ச நெறைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஓட்டு வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு தான் போட்டாங்க. என்னோட ஃபர்ஸ்ட் ஓட்டு நான் வந்து விஜயகாந்த் அவருக்கு தான் போட்டேன். அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு க்ளோஸ் டூ ஹார்ட், ஒரு நடிகர் அதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல மனுஷன். அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு இது வந்து அவர் மேல எப்பவுமே உண்டு. அவரோட மறைவுக்குலாம் வந்து நாங்க வந்து ரொம்ப அந்த ஃபீல் பண்ணோம். இன்னைக்குமே வந்து அந்த பாட்டு அவர் விஜயகாந்த் படம் வச்சு அந்த பாட்டெல்லாம் போட்டா நமக்கு இன்னுமே ரொம்ப ஒரு மாரி ஃபீலிங்கா தான் இருக்கும். ஒரு நல்ல மனுஷன் அப்படின்ட்டு. அதேபோல இன்னைக்கு இந்த மாநாடுகள் எல்லாம் பார்க்குறோம். மாநாட்டுலலாம் எத்தன பேர் இறந்து போறாங்க, எல்லாம் பண்றாங்க. அவர் அந்த மாநாட்டுல நீ என் கூட்டத்துக்கே வரலனாலும் பரவால்ல. நீ மேல இருந்து இறங்கு கீழ அப்பதான் நான் பேசுவேன். அது வந்து திருவானைக்காவல்ல வந்து அந்த எங்க திருச்சிக்கு கூட்டத்துக்கு வந்திருந்தப்போ எங்க வீட்டு வாசல்ல நடக்குது அந்த மீட்டிங். அவ்வளவு கூட்டம் ஆர்ப்பரிக்குது. அவர் என்ன பேசுவார்ன்னு பார்த்துட்டு இருக்கோம். பேசுறப்ப பாதியில நிறுத்திட்டாரு. அங்க பக்கத்துல இருக்க மண்டபத்துல ஒரு 15, 20 பசங்க மேல ஏறிட்டாங்க மண்டபத்து மேல. அது கொஞ்சம் பழைய மண்டபம். தப்பு தப்புன்னு எல்லா பசங்களும் ஏற ஆரம்பிச்சோன்னா அவர் பேச்ச நிறுத்திட்டாரு. எல்லாரும் அந்த மண்டபத்தை விட்டு இறங்குனீங்கன்னா நான் பேசுவேன். இல்லன்னா நான் அந்த மேடையை விட்டு இறங்கி போயிருவேன் அப்படின்ட்டாரு. அப்ப எங்களுக்கு புரியல. அப்ப நாங்க என்னப்பா இவர் ஏதாவது பேசுவார்ன்னு கேட்கலான்றதா அந்த பசங்க எங்க ஏறினா என்ன? இவர் என்ன இப்படி இருக்காரு அப்படின்னு எங்களுக்குலாம் கொஞ்சம் இதா இருந்துச்சு. அத ட்ரோல் பண்ணாங்க. அத வந்து எல்லா மீடியாலயும் போட்டு பாருங்க விஜயகாந்த் வந்து திட்டுறாரு. அந்த பசங்கள இறங்கல. அவர் வந்து திட்டினாரு. ஏய் இறங்குடா கீழ. இறங்குடா அப்படின்னு சொல்லி திட்டினாரு. உடனே மரியாதை இல்லாம தொண்டர்களை பேசிய விஜயகாந்த்னு சொன்னாங்க. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. அந்த ஒரு 150, 200 பேர் அந்த மண்டபத்துல ஏறுறான். தப தபன்னு இடிஞ்சு விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. எத்தன பேர் செத்து போயிருப்பான்? இன்னைக்கு நம்ம மாநாட்டுல பார்த்தோம்ல, விஜய் மாநாட்டுல. விஜய் கேள்வி கேட்கிறோம்ல. ஆனா அத இவ்ளோ பொறுப்பா அவர் செஞ்சிருந்தாரு. என் தம்பிங்க மாரி, என் புள்ளைங்க மாரி. அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்ன பண்றது? என்னைய பார்க்க தானே வரான்னு. அந்த நல்ல மனசு எத்தன பேருக்கு இருக்கும்? ஆனா அவர் எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துனாங்க, மீடியாக்கள கையில வச்சுட்டு ட்ரோல் பண்ணாங்க அப்படின்றது வந்து சொல்ல முடியாது. இன்னைக்கு விஜயகாந்த் அவர்களுக்கு மிகப்பெரிய மன உளைச்சல குடுத்து, அவர் இன்னைக்கு இவ்ளோ சீக்கிரம் மறைஞ்சதுக்கு காரணம் யாரு? திமுக. அவர மன உளைச்சலுக்கு ஆளாக்கி ஒரு நோயாளியாவே ஆக்கிட்டீங்கல்ல. எப்பேர்ப்பட்ட மனுஷன். அவரெல்லாம் வந்து நோயில படுக்கிற மனுஷனா? எப்பேர்ப்பட்ட அவர் வந்து பயங்கரமா எக்ஸர்சைஸ் பண்ணி அவர் அவ்ளோ ஃபிட்டா இருக்கக்கூடிய மனுஷன். அவர மன உளைச்சல் குடுத்து தானே இந்த மாரி ஆளாக்குனாங்க. அப்போ திமுகவுக்கு தெரியும். எதிர்ல இருக்கிறவன அடிக்கணும் அப்டின்னா, மனசளவுலயும் சரி, பினான்சியலாவும் சரி, எப்படி அவன வந்து ஒரு வீழ்த்தணும் அப்படின்றது வந்து திமுகவுக்கு நல்லா தெரியும். அப்படி வீழ்த்தின ஒருத்தவங்க கூட போய் நம்ம கூட்டணி வைக்கணுமா அப்படின்றது வந்து, ஒரு ஒரு சாமானியமா கட்சி இதெல்லாம் தாண்டி ஒரு சாமானிய ஒரு விஜயகாந்தோட ஒரு 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 நல்ல ஃபேனா, ஒரு நல்ல ஒரு இதா இருந்து அத பார்க்குறப்ப எங்களால அத ஏத்துக்க முடியல. ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு விஷயமா தான் இருக்கு.